அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் அரண்மனை 4 திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்குனர் சுந்தர்சி இயக்கியிருக்கிறாரு. அவ்னி சினி மேக்கர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் தயாரிப்பாளர்கள் குஷ்பு சுந்தர் மற்றும் ஏசிஎஸ் அருண்குமார் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. சுந்தர்சி, தமன்னா, ராசி கண்ணா, சந்தோஷ் பிரதாப், ராமச்சந்திரா ராஜு, KS ரவிக்குமார், டெல்லி கணேஷ், ஜெயபிரகாஷ், கோவை சரளா, ராஜேந்திரன், யோகி பாபு, BTV கணேஷ், கருடா ராம், சிங்கம்புலி, தேவனந்தா, சஞ்சய், விச்சு விஸ்வநாதன், யாதின் சுரேகர், குஷ்பு, சிம்ரன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர்சி ஒரு லாயர் தங்கை மேல் அளவு கடந்த பாசத்தை வைத்துள்ளார். சுந்தர்சியின் தங்கையான தமனாவும் அவரது கணவரும் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார்கள். அதன் பிறகு சில அமானுஷ்யங்களும் பயமுறுத்தல்களும் அந்த பங்களாவில் நடக்கின்றன. இறந்து போன தனது தங்கை தமனாவின் சாவில் உள்ள மர்மத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்குகின்றார் சுந்தர்சி. கிராமத்தில் இங்கேயும் அங்கேயும் போய்கொண்டிருந்த ஒரு சாமியாரை சந்தேகப்பட்டு பிடித்து விசாரிக்கின்றார். இது பேய் இல்லை, கடவுளுக்கு எதிரான பேய் போன்ற ஒரு தீய சக்தி என்பதை தெரிந்து கொள்கின்றார். இந்த தீய சக்தியை விரட்டி தன் தங்கை மகளை காப்பாற்றுவதே இந்த படத்தின் மீத கதை. சுந்தர்சி கதையின் நாயகனாக சிறப்பாக நடித்துள்ளார். தமன்னா நடிப்பிலும் நடனத்திலும் அசத்தி கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்திற்கு சிறப்பாக செய்து கைதட்டல் பெறுகின்றார். யோகி பாபு, கோவை சரளா, BTV கணேஷ் ஆகியோரது காமெடி அனைத்தும் மெய்மறக்க சிரிக்க வைக்கின்றது. இவர்களுடன் அவ்வப்போது இணையும் மறைந்த சேசுவின் காட்சிகள் காமெடி போனஸாக அமைந்திருக்கின்றது. சந்தோஷ் பிரதாப், ராமச்சந்திரா ராஜு, டெல்லி கணேஷ், ஜெயபிரகாஷ், சிங்கம்புலி, சஞ்சய், KS ரவிக்குமார் என படத்தில் நடித்திருக்கும் அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். ஹிப்ஹாப் தமிழா ஆதியின் இசையில் பாடல்கள் படத்தின் வேகத்திற்கு ஈடுகொடுக்கும் விதத்தில் அமைந்திருக்கின்றது. அதிலும் கிளைமேக்ஸில் வரும் அம்மன் பாடல் ஆக்ரோஷமாகவும் பக்திமயமாகவும் அமைந்திருக்கின்றது. திகில் மற்றும் கமர்ஷியல் ஜானர்களுக்கு ஏற்ற வகையில் பின்னணி இசை அமைத்திருக்கின்றார். ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி காட்சிகளை பிரம்மாண்டமாக படமாக்கியிருப்பதோடு படத்திற்காக செய்த செலவுகளை காட்சிகளில் கச்சிதமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். கலை இயக்குனரின் கைவண்ணம் காட்சிகளில் தெரிகின்றது. பிரம்மாண்ட அம்மன் மற்றும் அசுரன் சிலை, அதனுள் நடக்கும் கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் என அனைத்துமே அருமை. சிம்ரன் மற்றும் குஷ்பு இடம்பெறும் அம்மன் பாடல் காட்சி ஆட்டம் போட வைக்கின்றது. கோடைக்கால விடுமுறையில் சிறுவர்களுடன் சேர்ந்து குடும்பமாக பார்க்கக்கூடிய படமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே மனதில் வைத்து காட்சிகளை வடிவமைத்திருக்கும் இயக்குனர் சுந்தர்சி அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தத்தில் அரண்மனை 4 திரைப்படத்தை கோடை விடுமுறையில் ரசிக்கலாம். இயக்குனர் சுந்தர்சிக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.